நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு புதியதாக வந்திருக்கும் நண்பர்களிடம் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெறும் வீடியோவை பார்த்துவிட்டு மட்டும் சென்று விடாதீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாருங்கள், இப்போது வீடியோவை தொடங்கலாம். தேவர் நாத்தனாரின் கணவர் பை மைத்துனர் இயந்திரங்களை சரிசெய்து கொண்டிருந்தார். எனது துணிகளும் இயந்திரத்தில் மாட்டிக்கொள்ளும், எனவே நான் என் தேவரிடம் கூறினேன். அதற்கு அவர், அண்ணி, உங்கள் இயந்திரத்தில் துருப்பிடித்துவிட்டது, சர்வீஸ் செய்ய வேண்டும் என்றார். எனக்கு படிக்கத் தெரியாது என்பதால் நான் என் தேவரிடம், சரி, என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் என்று கூறினேன். கொஞ்ச நேரத்திற்குப் பிறகு தேவர் அறைக்கு வந்து, அண்ணி, வாருங்கள் என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் தேவர், என் பெயர் சிகா. நான் திருமணமாகி வந்தவள். என் வீட்டின் சூழ்நிலை நன்றாக இல்லை. அதனால் நிர்பந்தம் காரணமாக பெண்களின் துணிகளை தைக்க முடிவு செய்தேன். எனது சீதனப்பெட்டியில் இருந்த பழைய தையல் இயந்திரத்தை வெளியே எடுத்து அதை சுத்தம் செய்து துணிகளை தைக்க விரும்புவோர் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்று எங்கள் பகுதி முழுவதும் பரப்பினேன். சில நாட்களில் என் வீட்டில் நல்ல கூட்டம் கூடத் தொடங்கியது. மேலும் அப்பகுதி பெண்களுக்காக துணிகளை தைக்கத் தொடங்கினேன். எனக்கு படிக்கத் தெரியாததால் படித்திருந்தால் எங்கேனும் வேலைக்குச் சென்று வீட்டுச் செலவை சமாளித்திருக்க முடியும். படிக்காத காரணத்தினால் எனக்கு வேறு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அதனால்தான் நான் இந்த வேலையை தொடங்கினேன். துணிகள் தைப்பதால் வீடு எப்போதும் பெண்களால் நிரம்பியிருக்கும். எனக்கு குழந்தைகள் இல்லை, எனவே பெண்களால் வீடும் உற்சாகமாக இருந்தது. அதோடு எனக்கு பணமும் கிடைத்தது. மெல்ல மெல்ல தொலைதூர பகுதிகளிலிருந்தும் பெண்கள் என்னிடம் துணிகள் தைக்க வரத் தொடங்கினார்கள். அதனால் என்னால் இத்தனை துணிகளை தைப்பது கடினமாகிவிட்டது. எனது வேலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் இயந்திரத்தில் உட்கார்ந்து என் தோள்கள் வலி எடுத்தன. அதனால்தான் எனக்கு உதவுவதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த 7-8 பெண்களை வேலைக்கு அமர்த்தினேன். இந்த வேலைக்காக அந்த பெண்களுக்கு நான் வேலை கற்றுக் கொடுத்ததுடன் கொஞ்ச காசும் கொடுத்தேன். அதனால்தான் அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த இயந்திரங்களுடன் என் வீட்டிற்கு வந்து வேலை செய்யத் தொடங்கினார்கள். அவர்களில் சிலர் மிகவும் சிறிய பெண்களாக இருந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு சில நாட்களுக்கு இயந்திரத்தை எப்படி ஓட்டுவது என்று நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். அவர்களின் கைகள் பழகியதும் நான் அவர்களுக்கு துணிகளை தைக்க கொடுக்கவும் தொடங்கினேன். ஆனால் அவர்கள் அனைவரும் புதியவர்கள் என்பதால் துணிகளை இயந்திரத்தில் மாட்டிவிடுவார்கள். சிலருக்கு கைகளிலும் குத்திவிடும் அளவிற்கு அவர்களின் இயந்திரங்கள் பழுதாகத் தொடங்கின. ஒரு நாள் ஒரு பெண்ணின் இயந்திரம் பழுதாகி துணி அதில் மாட்டிக்கொண்டது. என்னால் அதை சரிசெய்ய முடியவில்லை என்பதால் நாளை இயந்திரத்தை சரிசெய்து கொண்டு வருமாறு அவளிடம் கூறினேன். அப்போது என் மைத்துனர் தேவர் வீட்டிற்கு உணவு உண்ண வந்தார். நான் அவருக்கு உணவை சூடாக்கிக் கொண்டிருந்தபோது பன்னாடை கதவு வழியே பார்த்தேன். என் மைத்துனர் அந்த பெண்ணிடம் அவள் எங்கு செல்கிறாள் என்று விசாரித்துக் கொண்டிருந்தார். அவள் தன் இயந்திரத்தில் துணி மாட்டிக்கொண்டு பழுதாகிவிட்டதாகவும் அண்ணி தனக்கு விடுமுறை அளித்துள்ளதாகவும் நாளைக்கு வேறு யாரிடமாவது கொடுத்து சரிசெய்துவிட்டு திரும்பி வருவதாகவும் கூறினாள். அதை கேட்ட என் மைத்துனர், வீட்டிலேயே ஆள் இருக்கும்போது இயந்திரத்தை வெளியே ஏன் சரிசெய்ய வேண்டும் என்றார். அவரிடம் இயந்திரத்தை சரிசெய்தால் நன்றி, அல்லது தன் தந்தையை சவுக் சந்தைக்கு அனுப்ப வேண்டும் என்று அவள் கூறினாள். அதை கேட்ட என் மைத்துனர் இயந்திரத்தை சோதித்துவிட்டு அது துருப்பிடித்து ஜாம் ஆகியுள்ளதாகவும் சர்வீஸ் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். தான் இந்த வேலையில் நிபுணர் என்று அவர் கூறியதும் அவள் மகிழ்ச்சியடைந்து அருகில் அமர்ந்தாள். உடனே தனக்குச் சூட் தைக்க வேண்டும் என்று அவளிடம் கூறிய மைத்துனர் கருவிகள் தன் அறையில் இருப்பதால் இயந்திரத்தை உள்ளே கொண்டு வருமாறு கூறினார். அதை கேட்டு அவள் சற்று தயங்கினாலும் இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரது அறைக்குச் சென்றாள். நான் உணவை சூடாக்கி வெளியே கட்டிலில் வைத்திருந்தேன். ஆனால் இருவரும் வெளியே வரவில்லை. இருவரும் இளைஞர்கள் என்பதால் எனக்கு கவலையாக இருந்தது. மைத்துனர் மீது சந்தேகம் கொள்ள விரும்பவில்லை என்றாலும் நேரம் கடந்ததால் நான் அவர் அறை நோக்கிச் செல்லத் தொடங்கினேன். அதற்குள் அந்த பெண் இயந்திரத்துடன் வெளியே வந்து இயந்திரம் சரியாகிவிட்டதாக மகிழ்ச்சியுடன் கூறினாள். அதைக் கேட்டு நானும் மகிழ்ந்து எங்கள் வேலையை தொடர்ந்தோம். சிறிது நேரத்திற்குப் பிறகு மைத்துனர் அறையிலிருந்து வெளியே வந்து கட்டிலில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார். எங்கள் அயலவர் வீட்டுத் திருமணம் ஒன்றுக்காக துணிகளை தைக்கத் தந்திருந்தனர். அதில் இப்போது மிக குறைவான துணிகளே பாக்கியிருந்தன. குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் என் மைத்துனர் அந்த பெண்ணின் இயந்திரத்தை விரைவாக சரிசெய்து என் வேலையை எளிதாக்கினார். சாப்பிட்டுவிட்டு அவர் எழும்போது, இனி யாருடைய இயந்திரமாவது பழுதடைந்தால் நான் இருக்கிறேன் என்றார். நான் சிரிக்கத் தொடங்கினேன். இந்த ஊரிலிருந்து எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கத் தொடங்கியது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வீட்டுச் சூழ்நிலை நன்றாக இல்லாததால் திருமணமான உடனே என் கணவர் பணம் சம்பாதிக்க வெளிநாடு சென்றுவிட்டார். என் கணவர் கடந்த 2 ஆண்டுகளாக துபாயில் உள்ளார். 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் விடுமுறைக்காக ஊருக்கு வருவார். ஒரு வாரம் வீட்டில் இருந்துவிட்டு பின்பு திரும்பிச் சென்று விடுவார்.
வீட்டில் மாமனார், மாமியார் மற்றும் ஒரு மைத்துனர் இருந்தனர். மாமனாரும் மாமியாரும் நோயாளிகள் மற்றும் வயதானவர்கள். அவர்கள் நாள் முழுவதும் தங்கள் அறையில் இருமிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மைத்துனர் மிகவும் நல்லவர். அவருக்கு 18 வயதுதான் ஆகிறது. ஆனால் இளைஞராக இருந்தபோதே அவர் தனது சொந்த கடையை திறந்தார். அங்கு அவர் இயந்திரங்களை சரிசெய்யும் வேலை செய்தார். கடையை விட்டுவிட்டு படிக்குமாறு நான் அவரிடம் கூறுவேன். ஆனால் அவர், அண்ணி வீட்டை நடத்த வேண்டும், என் அண்ணன் ஒருவரே வெளிநாட்டில் கஷ்டப்படுகிறார், வாடகை வீடும் நோய்வாய்ப்பட்ட பெற்றோரும் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி பொறுப்பிலிருந்து விலக முடியும் என்பார். என்னிடம் கற்றுக்கொள்ள வரும் பெண்களின் இயந்திரங்கள் அடிக்கடி பழுதடைந்துவிடும். என் மைத்துனர் அவற்றை சரிசெய்து கொடுப்பார். ஒரு நாள் துணி தைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் இயந்திரம் மீண்டும் பழுதடைந்தது. எனக்கு கோபம் வந்தது. பல நாட்களாக உனக்கு தையல் சொல்லிக் கொடுக்கிறேன், இன்னும் உனக்கு தைக்கத் தெரியவில்லையா என்று அவளை கண்டித்தேன். எனக்கு கோபம் வந்ததைக் கண்டு அவள் அழத் தொடங்கினாள். உன் இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குப் போ என்று நானும் சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் என் மைத்துனர் வீட்டிற்கு வந்தார். அந்த பெண் அழுவதைக் கண்ட அவர், ஏன் அண்ணி, இந்த நேஹா ஏன் அழுகிறாள் என்று கேட்டார். என் மைத்துனர் சுற்றியுள்ள எல்லா பெண்களையும் நன்கு அறிவார். அதனால் அவர் அனைவருடனும் சுதந்திரமாக பேசுவார். அந்த பெண் என் தலையை குடைந்துவிட்டாள். அவளை விரட்டிவிடலாமா என்று எனக்கு தோன்றியது. என் பேச்சைக் கேட்ட மைத்துனர் சிரிக்கத் தொடங்கினார். நான் கவலையில் இருக்கிறேன், நீ சிரிக்கிறாயா என்று எனக்கு கோபம் வந்தது. அப்போது அவர், அண்ணி, இதில் அவளது தவறு ஒன்றும் இல்லை. இக்காலத்து இயந்திரங்கள் விரைவில் பழுதடைந்து விடுகின்றன. பாட்டி வாங்கி பேத்தி பயன்படுத்திய பழைய காலமெல்லாம் மலையேறிவிட்டது. இன்றைக்கு சந்தையில் விற்கப்படும் எல்லாமே தரமற்றதாகத்தான் இருக்கின்றன என்றார். என் மைத்துனரின் பேச்சைக் கேட்டு நான் அவரை பார்த்தேன். அவர் தன் பையிலிருந்து மொபைலை எடுத்து, அண்ணி, அண்ணன் ஃபோன் செய்தார், நீங்கள் அவரிடம் பேசுங்கள், கோபம் பறந்துவிடும் என்றார். என் கணவரின் நினைப்பு வந்ததும் எனக்கு வெட்கம் வந்தது. என் மைத்துனரும் மிகவும் குறும்புக்காரர்தான், ஆனால் உண்மையைச் சொன்னார். ஆனால் என் கணவருடன் நான் பல நாட்களாக பேசவில்லை, ஏனென்றால் அவர் மிகவும் பிஸியாக இருந்திருக்கலாம். அதனால்தான் என் மைத்துனரிடம், தம்பியிடம், உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் செய்யுங்கள், நான் அவரிடம் பேச வேண்டும் என்று சொல்வேன். ஆனால் மைத்துனரோ ஒவ்வொரு முறையும், அண்ணி, இன்று என்னிடம் பணமில்லை, நாளை ஃபோன் செய்கிறேன் என்பார். ஆனால் இந்த சம்பவம் நடந்து பல நாட்களாகிவிட்டன. ஒருவேளை என் மைத்துனரிடம் கால் பேக்கேஜ்க்கு ரீசார்ஜ் பணம் இருக்கவில்லையா என்னவோ. ஆனால் இன்று என் மைத்துனர் என் கையில் மொபைலை கொடுத்தார். நான் அனைத்தையும் மறந்துவிட்டேன். மைத்துனரிடமிருந்து மொபைலை வாங்கியபடி எனது அறைக்கு வந்தேன். எனக்கு என் கணவருடன் முக்கியமான விஷயமாக பேச வேண்டியிருந்தது. நாங்கள் பல நாட்களாக பேசவில்லை. அதனால்தான் எனக்கு 25 நிமிடங்கள் ஆனது. நான் அழைப்பை துண்டிக்கப் போகும்போது என் கணவர், என் பெற்றோரிடமும் பேசுங்கள் என்று சொல்லத் தொடங்கினார். உடனே நான் மொபைலை எடுத்துக்கொண்டு அவர் அறைக்குச் சென்று அவர்களிடம் பேசினேன். என் மாமியார் மாமனாரும் மகிழ்ச்சியடைந்தனர். நான் வெளியே வந்தபோது மைத்துனர் அங்கு இல்லை. ஒரு பெண், அவர் நேஹாவின் இயந்திரத்தை மெஷின் பழுது பார்த்து கொண்டிருக்கிறார் என்றார். அவர் அறையை நோக்கிச் சுட்டிக்காட்டியபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் இருவரும் இன்னும் உள்ளேதான் இருந்தார்கள். ஆனால் நான் ஏதோ சொல்வதற்குள் அவர் அறையிலிருந்து வெளியே வந்துவிட்டார். பிறகுதான் என் மைத்துனருக்கு நான் இன்னும் உணவு சூடாக்கவில்லை என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. என் நெற்றியில் கை வைத்துக்கொண்டு வெளியே வந்தேன். நான் மைத்துனரிடம், நீங்கள் உட்காருங்கள், நான் உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறேன் என்றேன். ஆனால் மைத்துனரோ, வேண்டாம் அண்ணி, என் வயிறு ஏற்கனவே நிரம்பிவிட்டது, நான் இன்று சாப்பிட மாட்டேன் என்று சிரித்துக்கொண்டே வெளியே சென்றுவிட்டார். நான் முட்டாள்தனமாக அந்த இயந்திரத்தின் அருகே அமர்ந்து கொண்டேன். அவர் எங்கு சென்று வயிறார சாப்பிட்டு வந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் மனதுக்குள் யோசிக்கத் தொடங்கினேன். அப்போது என் பார்வை நேஹாவுடன் ஜாலியாக பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்கள் மீது விழுந்தது. நேஹா மிகுந்த உற்சாகத்துடன் அவர்களிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். அவளது முகம் வெட்கத்தால் சிவந்திருந்தது. இதை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்தது. நான், நேஹா, உன்னுடைய இயந்திரம் சரியாகிவிட்டது என்றேன். அதை கேட்டதும் நேஹா உடனடியாக தலையை ஆட்டினாள். உடனே நான், உங்கள் வேலையை சீக்கிரமாக பாருங்கள் என்றேன். என் பேச்சைக் கேட்டதும் மற்ற பெண்களும் வேலையைத் தொடங்கினர். வேலை செய்து கொண்டிருக்கும்போது என் கணவரைப் பற்றி யோசித்தேன். அவர் எப்போது ஊருக்கு வரவேண்டும் என்று பல மாதங்களாக அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் அவரை உண்மையில் பார்க்க விரும்பினேன். ஆனால் என் கணவரோ, இல்லை, நான் ஊருக்கு வந்தால் நிறைய பணம் செலவாகும், எனக்கு பணம் தேவை என்றார். என் கணவர் மிகவும் நல்லவர் என்பதையும் எங்கள் சூழ்நிலை மேம்படுவதற்காக ஒவ்வொரு ரூபாயாக சேமிக்கிறார் என்பதையும் நான் அறிவேன்.
ஆனால் என் கணவர் என்னிடமிருந்து தூரமாக இருப்பது எனக்கு மிகுந்த துயரத்தையும் கவலையையும் தந்தது. என் கணவர் குறைவாக சம்பாதித்தாலும் பரவாயில்லை, அவர் தினமும் வீட்டுக்கு வரவேண்டும், என் செல்லப் பிடிவாதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நானும் விரும்பினேன். நான் அவளிಗೆ சேவை செய்தேன். ஆனால் இதெல்லாம் அவ்வளவு எளிதாக இல்லை. அதனால் நான் அமைதியாக இருந்தேன். தையல் வேலை செய்து என்னை நானே மகிழ்வித்துக் கொள்வது வழக்கம். தையலால் வீட்டுச் செலவும் குறைந்தது. நான் சம்பாதிக்கும் பணத்தை மாமனார் மாமியார் கையில் கொடுத்து விடுவேன். அவர்களும் சந்தோஷப்படுவார்கள், நானும் சந்தோஷப்பட்டேன். காலம் செல்லச் செல்ல தையல் செய்யும் பெண்களின் மிஷின்கள் அடிக்கடி பழுதாகுவதை கவனித்தேன். மிஷினை ஒழுங்காக இயக்க வேண்டுமென்று அவர்களுக்கு பலமுறை சமஜாயா. ஆனால் தினமும் யாராவது ஒரு பெண்ணின் மிஷின் பழுதாகிக் கொண்டே இருந்தது. மிஷினை எப்படி பழுது பார்ப்பது என்று நானே கற்றுக்கொள்ள நினைத்தேன். ஆனால் நான் படிக்காதவள் என்பதால் எதையும் சீக்கிரம் கற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த மிஷின் என் மாமியாருடையது. அவர் வீட்டை நடத்துவதற்காக இந்த மிஷினை ஓட்டி வந்தார். ஆனால் எனது திருமணத்திற்குப் பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார். அதற்குள் என் கணவரும் துபாய் சென்றுவிட்டார். அதனால்தான் வீட்டிற்கு பணம் வரட்டும் என்று துணி தைக்க நினைத்தேன். ஆனால் பணத்துடன் பிரச்சனைகளும் வரும் என்பது எனக்குத் தெரியாது. அன்று என் கணவர் போன் செய்ததால் நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் நான் துணி தைக்க உட்கார்ந்தபோது எங்கள் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து, என் மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது, அவளது சீர்வரிசை ஸ்திரீதன துணிகள் அனைத்தையும் நீங்கள்தான் தைத்துத் தர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். இந்த நாட்களில் என்னிடம் வேலை பெரிதாக இல்லை. அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். என்னிடம் பல பெண்கள் இருக்கிறார்கள், சீர்வரிசை துணிகள் அனைத்தையும் முடித்து நேரத்தில் தருவேன் என்று அவளிடம் சொன்னேன். அந்த பெண் சென்ற பிறகு பெண்களிடம் எல்லாம் சொன்னேன், நம்மிடம் நேரம் குறைவு, வேலை அதிகம். அதனால் உங்கள் மிஷின்களை நல்ல நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருடைய மிஷினாவது வேலை செய்யும்போது உடைந்தால் அவர்களை வேலையை விட்டு அனுப்பிவிடுவேன். என் பேச்சுக்கு பதிலளித்த ஒரு பெண், அண்ணி, இன்று உங்கள் மைத்துனர் வந்ததும் அவரிடம் மிஷினை சரிசெய்து கொள்வோம் என்றாள். அந்த பெண்ணின் முகத்தில் ஒரு மறைமுக புன்னகை இருந்தது. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் நான் துணிகளை சரிபார்த்துக் கொண்டிருந்ததால் சரி, பரவாயில்லை என்று சொன்னேன். இதை கேட்டு பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். மதியம் மைத்துனர் வீட்டுக்கு வந்ததும் பெண்கள் அனைவரும் அவரை சுற்றிக் கொள்ள ஆரம்பித்தனர். மைத்துனர், நான் யாருடனும் ஒப்பந்தம் செய்யவில்லை, வேண்டுமானால் வேறு யாரிடமாவது போய் சரிசெய்து கொள்ளுங்கள் என்றார். இதை கேட்டு நான் சிரித்தேன். அதே நேரத்தில் பெண்களின் முகங்கள் வாடிப்போயின. நாங்கள் உங்களுக்கு என்ன தர முடியும் என்று அவர்களில் ஒரு பெண் கூறினாள். உடனே மற்றொரு பெண், நீங்கள் திருமணம் செய்யும்போது நாங்கள் உங்கள் மனைவிக்கு தேவையான ஆடைகளை தையல் செய்து தருகிறோம் என்றாள். அந்த பெண்ணின் பேச்சைக் கேட்டு மைத்துனர் சிரித்துவிட்டு, நீங்கள் அனைவரும் மிகவும் புத்திசாலிகள், தினமும் உங்களில் ஒருவருடைய மிஷினை நான் சரிசெய்து தருகிறேன். ஆனால் அதற்கு பதிலாக என் மனைவிக்கு துணி தைத்து தருகிறீர்கள் என்றார். இதைக் கேட்டு நானும் சிரித்தேன். மைத்துனர், நீங்கள் இன்னும் சரியாக தைக்க கற்றுக்கொள்ளவில்லை, எனவே என்னை மன்னியுங்கள் என்றார். என் மைத்துனர் என் மனைவிக்காக துணி தைப்பார் என்று கூறிவிட்டு அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான். நான் அவனிடம், என் மைத்துனர் இன்னும் ரொம்பச் சிறியவன் என்று கூறினேன். உடனே ஒரு பெண் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, அவன் உயரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதே என்றாள். மைத்துனர் என்ன பதில் சொல்வான் என்று யோசித்தவாறு என்னை நோக்கினான். அவன் இந்த விஷயங்கள் அனைத்தையும் ரசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் என் மைத்துனர் இன்னும் மிகவும் சிறியவன் என்பதையும் மனைவியையும் குழந்தைகளையும் தாங்கும் அளவுக்கு அவன் பொறுப்பானவன் அல்ல என்பதையும் நான் நன்றாக அறிவேன். எப்படியும் எங்கள் வீட்டுச் சூழ்நிலையும் நல்லபடியாக இல்லை. இல்லையென்றால் என் கணவரும் என்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டாராம். வீட்டின் மோசமான நிலையால்தான் அவர் என்னை விட்டு பிரிந்து வாழ வேண்டியதாயிற்று. அதனால்தான் என் மைத்துனரின் மனைவியும் என்னைப் போலவே கஷ்டப்பட்டு இப்படி வாழ வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அதனால்தான் அந்த பெண்களிடம் நான் நேராகவே சொன்னேன், அவன் உயரமாக வளர்ந்துவிட்டான் என்பதற்காகவே அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது. திருமணத்திற்கு பல விஷயங்கள் தேவைப்படுகின்றன. அதனால்தான் அவன் வளர்ந்த பிறகு இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து அவனுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்றேன். இதைக் கேட்டு என் மைத்துனர் சிரிக்கத் தொடங்கினான். பிறகு நான் அந்த பெண்களிடம், என் மைத்துனருடைய உணவை நான் சூடாக்கும் வரை உங்கள் வேலையை விரைவாக செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சமையலறைக்குச் சென்று அவன் உணவை சூடாக்கத் தொடங்கினேன். இதற்கிடையில் பெண்கள் ஒவ்வொருவராக என் மைத்துனரின் அறைக்குச் செல்லத் தொடங்கினர். அன்றைய தினமும் என் மைத்துனர் அந்த பெண்களின் இயந்திரங்களை சரிசெய்துவிட்டு தன் கடைக்குச் சென்றார். மறுநாளிலிருந்து நான் செய்ய வேண்டிய வேலைகள் சால அதிகமாக இருந்தன. அதனால் எந்த பெண்ணையும் தலையைக்கூட நிமிரவிடாமல் வேலை வாங்கினேன். அன்றைய தினம் என் மைத்துனரும் வீட்டிற்கு வரவில்லை. எனது வேலையை விரைவில் முடித்துவிட்டு நானும் என் தாய் வீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன். பல நாட்களாக நான் என் தாய் வீட்டிற்குச் செல்லவில்லை.
ஆனால் ஒருநாள் திடீரென்று எனது தையல் இயந்திரம் பழுதடைந்தபோது எனக்கு கவலை வந்துவிட்டது. சுற்றிலும் துணிகள் குவியல் குவியலாக கிடந்தன. எனது இயந்திரம் அதிகாலையிலேயே பழுதடைந்துவிட்டது. நான் கவலைப்படுவதை பார்த்து பெண்கள் என்னிடம், நீங்கள் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? உங்கள் மைத்துனர்தான் வீட்டிலிருக்கிறாரே என்று கூறத் தொடங்கினர். இயந்திரத்தை பழுது பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அந்த யுவதிகள் தங்களுக்குள் பேசத் தொடங்கினார்கள். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பல நாட்களாக இந்த யுவதிகள் அனைவரும் ஏதேனும் ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு என் மைத்துனரின் பின்னாலேயே சுற்றுவதை நான் கவனித்து வந்தேன். என் மைத்துனர் நாள் முழுவதும் வீட்டில் இருப்பதில்லை. ஆனால் அவர் மதிய உணவுக்காக வீட்டிற்கு வந்தவுடன் அந்த பெண்கள் தங்கள் வேலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஏதேனும் ஒரு அஜுஹாதே அவரை பார்க்கத் தொடங்குவார்கள். அங்கு நிறைய வேலை இருந்ததால் நான் இதற்கு பெரிதாக கவனம் செலுத்தவில்லை. ஆனால் என் மைத்துனர் அந்த பெண்களின் இயந்திரங்களை பழுது பார்க்கத் தொடங்கியதிலிருந்து அந்த பெண்கள் வேலை என்ற பெயரில் தினமும் உணவையும் பொருட்களையும் கொண்டுவரத் தொடங்கினார்கள். முதலில் அவை எனக்காகத்தான் கொண்டுவரப்படுகின்றன என்று நினைத்தேன். ஆனால் இப்போதுதான் அவை அனைத்தும் என் மைத்துனருக்காகத்தான் கொண்டுவரப்படுகின்றன என்பது எனக்கு புரிந்தது. அதனால்தான் நான் அந்த பெண்களைக் கண்டித்து, என் இயந்திரம் பழுதுபட்டுவிட்டது, ஆனால் நீங்கள் ஏன் வேலைகளை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டேன். என் பேச்சைக் கேட்டதும் பெண்கள் அனைவரும் தங்களின் வேலையை செய்யத் தொடங்கினார்கள். என் மைத்துனர் வீட்டிற்கு வருவதற்காக நான் காத்திருந்தபோது நேஹாவின் காதில் ஒரு பெண், இன்று அன்னிக்கு பதிலாக எனது இயந்திரம் பழுதுபட்டிருக்கக் கூடாதா என்று சொல்வதைக் கேட்டேன். மற்றொரு பெண் தனது முகத்தை மறைத்துக்கொண்டு சிரித்தாள். புரியாமல் நான் நேஹாவின் முகத்தை பார்த்தபோது அங்கு ஒரு விசித்திரமான சிரிப்பு இருந்தது. அப்போதுதான் நேஹாவின் இயந்திரம்தான் முதலில் பழுதுபட்டது என்பதும் என் மைத்துனர் நேஹாவின் இயந்திரத்தை அவனது அறையில்தான் சரிசெய்தான் என்பதும் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஒருவேளை நான் அப்போது சும்மாதான் உட்கார்ந்திருந்தேன் மற்றும் என் மைத்துனர் வருவதற்காக காத்திருந்தேன். என் மைத்துனர் காலடி எடுத்து வைத்ததும் அந்த பெண், ஐயோ, உங்கள் அண்ணியின் இயந்திரம் பழுதுபட்டுவிட்டது, சீக்கிரமாக போய் சரிபாருங்கள் என்றாள். எனது இயந்திரம் வைக்கப்பட்டிருந்த திசையை நான் சுட்டிக்காட்டினேன். மைத்துனர் என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எனது இயந்திரத்தை நோக்கிச் சென்றார். முதலில் என் இயந்திரம் நன்றாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இன்று அதிகாலையில்தான் பழுதுபட்டுவிட்டது, அதில் துணிகள் மாட்டிக்கொள்கின்றன என்று அவரிடம் கூறினேன். என் மைத்துனர் இயந்திரத்தை பழுது பார்க்கத் தொடங்கினார். அவர் அந்த இயந்திரத்தை இயக்க முயன்றார். அப்போதும் அதில் துணி சிக்கியிருந்தது. அண்ணி, உங்கள் இயந்திரத்தில் துவாசு மற்றும் துருப்பிடித்துவிட்டது, சர்வீஸ் செய்ய வேண்டும் என்று மைத்துனர் கூறினார். எனக்கு இதில் ஒன்றும் புரியவில்லை. எனவே செய்ய வேண்டியதை சீக்கிரமாகச் செய்யுங்கள். எனக்கு துணி தைப்பதில் தாமதமாயால் பக்கத்து வீட்டு பெண் மறுபடியும் துணிகளைத் தரமாட்டார் என்று கூறினேன். எனது பதிலை கேட்டுவிட்டு மைத்துனர், அண்ணி, உங்கள் மைத்துனர் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் இப்போதே சரிசெய்து தருகிறேன் என்று கூறிவிட்டு இயந்திரத்தை பழுது பார்க்கத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்குப் பிறகு, அண்ணி, இதை இங்கு பழுது பார்க்க முடியாது, இதை எனது அறைக்கு எடுத்து வாருங்கள் என்றார். நான் அவரை பார்த்துவிட்டு, வெளியே செய்ய முடியாதது, உள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்டேன். இதை கேட்டதும் மைத்துனர் பயந்து போய், அண்ணி, என் பொருட்கள் எல்லாமே அறைக்குள்தான் வைக்கப்பட்டுள்ளன என்று நான் முன்பே சொன்னேனே என்றார். நான் எல்லா பொருட்களையும் வெளியே கொண்டு வருகிறேன் என்று நான் சொன்னேன். என் பேச்சைக் கேட்ட மைத்துனர், அண்ணி, பொருட்கள் கனமானவை, உங்களால் தனியாக தூக்க முடியாது. உங்களுக்கு இயந்திரம் பழுது பார்க்க வேண்டுமென்றால் அதை என் அறைக்கு எடுத்து வாருங்கள், இல்லையென்றால் நான் சரிசெய்ய மாட்டேன் என்றார். இதைக் கேட்டதும் நான் பயந்துவிட்டேன். ஏனென்றால் எனக்கு எப்படியாவது இயந்திரத்தை பழுது பார்த்தாக வேண்டும். அதனால் மைத்துனரின் பேச்சைக் கேட்டு உள்ளே சென்றேன். ஆனால் அங்கே சென்ற பிறகு அவர் அப்படி ஒரு விஷயத்தைச் சொன்னார். அதனால் நான் அதிர்ந்து போய் அவரது அறையிலிருந்து வெளியே வந்தேன். நான் அவருக்கு அண்ணிமுறை ஆவேன். மைத்துனர் கடைக்குச் சென்றுவிட்டார். நான் என் மாமனாரின் அறைக்கு வந்து அவரிடம் நடந்த விஷயத்தைக் கூறினேன். அதைக் கேட்ட அவர், அவன் சிறுவன், அதனால்தான் அப்படி பேசிவிட்டான். நாங்கள் அவனிடம் பேசி புத்திமதி கூறுகிறோம் என்றார். ஆனால் நான் என் மாமனார் மற்றும் மாமியாரிடம், உங்கள் மகன் இப்போது சிறுவன் அல்ல, இளைஞனாகிவிட்டான். அவன் ஏதாவது தவறு செய்வதற்கு முன்பாக நாம் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறினேன். என் மாமியார், இதற்கு பெண் எங்கே போவது என்று கேட்டார். அதற்கு நான், அதை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நீங்கள் யாரை குழந்தை என்று சொல்கிறீர்களோ அவன் தனக்கான ஒரு பெண்ணை ஏற்கனவே தேர்வு செய்துவிட்டான் என்றேன். நான் என் மாமியார் மற்றும் மாமனாரிடம் நேஹாவை பற்றிச் சொன்னபோது அவர்கள் ஆச்சரியத்தாலும் அதிர்ச்சியாலும் வாயில் கைவைத்தபடி என்னை பார்த்தார்கள். மறுநாள் மாமனாரும் மாமியாரும் என் மைத்துனரிடம் நேஹாவுடன் திருமணத்தைப் பற்றி பேசினார்கள். அவனும் இதற்காகத்தான் காத்திருந்தது போல் நன்றியுணர்வுடன் என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு உடனடியாக திருமணத்திற்குச் சம்மதித்தான்.
சில நாட்களுக்குப் பிறகு நான் என் மைத்துனருக்காக நேஹாவின் வீட்டில் பெண் கேட்டுச் சென்றேன். அவர்களது குடும்பத்தினரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. 2-3 மாதங்களுக்குப் பிறகு என் மைத்துனருக்கு திருமணம் நடந்து முடிந்தது. இந்தச் சம்பவம் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அதாவது பையனோ அல்லது பெண்ணோ பருவ வயதுக்கு வந்துவிட்டால் அவர்களின் திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடாது, இல்லையென்றால் பல பிரச்சனைகள் உருவாகத் தொடங்கும். நேஹா எங்கள் வீட்டிற்கு மணமகளாக வந்துவிட்டாள். நாங்கள் இருவரும் சேர்ந்து துணி தைக்கும் தொழிலைத் தொடங்கியதால் எங்கள் வீட்டின் வருமானம் இரட்டிப்பானது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்டில் கண்டிப்பாக கூறுங்கள். நன்றி.